Taste the Daily. அண்மை செய்தி. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் தரைப்பாலம் முழுமையாக மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சேர்மச்செல்வன் வழங்க கேட்கலாம். சேர்மச்செல்வன், வணக்கம். நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க கள நிலவரங்கள் என்ன, விரிவாக பதிவு பண்ணலாம். திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் தரைப்பாலம் முழுமையாக மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஊத்து பகுதியில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் தரைப்பாலம் முழுமையாக மூழ்கியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் தரைப்பாலம் முழுமையாக மூழ்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சேர்மச்செல்வன் வழங்க கேட்கலாம். சேர்மச்செல்வன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் வருண்குமார். கடந்த நேற்று காலை முதல் இன்று தற்போது வரை நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்தில் கனமழை பெய்து வந்துட்டு இருக்கு. தற்பொழுது இந்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக இப்பகுதியில் வானிலை மையம் ரெட் அலர்ட் கொடுத்த நிலையில பள்ளி கல்லூரிக்கு ஏற்கனவே விடுமுறை விடுப்பது. இந்த மழையின் காரணமாக அதிக மழை பெறும் பகுதியான அம்பாசமுத்திரம் பகுதி, மாஞ்சோலை, ஊத்து மற்றும் நாலுமுக்கு பகுதியில் தற்போது வரை 54 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இந்த மழை காரணமாக தற்போது வாழ்வாதாரமின்றி தவிக்கும் மாஞ்சோலை மக்கள், தோட்டப்பகுதி மக்கள் மேலும் சிரமடைந்திருக்காங்க. மேலும் இந்த கடையம் மற்றும் அம்பை பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு இந்த இரவு முதல் குளம் கரையை உடைந்து மழைநீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இது பற்றி அப்பகுதி மக்கள் தெரிவிக்கல குளத்துக்கரைகளை சரியாக பராமரிக்காம விட்டதன் காரணமாகவும் தற்பொழுது கரை உடைந்து தண்ணீர் ஊருக்குள் வருகின்றது. மேலும் தண்ணீர் வரும் பாதைகளை சரியாக தூர்வாராமல் இருந்ததன் காரணமாக அதில் இருக்கும் அமளி செடிகள் மற்றும் கழிவுகள் ஓடைகளை அடைத்ததன் காரணமாக தண்ணீர் செல்ல முடியாமல் அதன் வழியாகவும் குடியிருப்பு பகுதிக்கு சுமார் 2 அடி உயரம் வரை தண்ணீர் புகுந்திருக்கு. இதனால் வீட்டில் இருந்து நாங்கள் வெளியே வர முடியாமலும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் தவிர்த்து வருகிறோம். இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் எங்க பகுதிக்கு வரவில்லை. உடனடியாக இதற்கு தீர்வு கண்டு குளத்துக்கரையை அடைத்து தண்ணீர் வரும் பாதையை சரி செய்து குடியிருப்பு பகுதிக்குள் இருக்கும் தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி எங்களுடைய தேவைகளை மேலும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் கூறினர். தற்பொழுது பெய்து கனமழை காரணமாக கடையம் முதல் அம்பாசமுத்திரம் வரை உள்ள பிரதான சாலைகள் குளம் போல் நீர் தேங்கியிருக்கு. ஆங்காங்கே போக்குவரத்தும் தடைபட்டிருக்கு. எனவே சாலையில பெருக்கெடுத்தும் ஓடும் தண்ணீரை மற்றும் மாற்றுப்பாதையில திருப்பி சம்பந்தப்பட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சேர்மச்செல்வன்.